தமிழ் சினிமாவுல எத்தனையோ நடிகைகள் வந்தாலும், இந்த நடிகை ரீப்ளேஸ்மென்ட் யாராலயும் பண்ண முடியாது. அப்படி ஒரு நடிகை தான் சில்க் ஸ்மிதா. ரீசென்ட்டா எஸ்.ஜே. சூர்யா கூட சிலுக்கா அப்படின்னு கேட்டது கூட பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்தது. அது மாரி அந்த காலகட்டத்தில சூப்பர் ஸ்டார்கள் எல்லாருமே பயந்தாங்க. ஏன்னா, சில்க் படம் ஏதாவது ரிலீஸ் ஆகுது, வைக்குது அப்படின்னா, அதே மாரி தங்களுடைய படத்தில சில்க் ஸ்மிதா ஒரு பாட்டு ஆடுனாலே அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்ன்னு நம்புனாங்க. பல புரொடியூசர்ஸ் அவங்க காலடியில கிடந்தாங்க. ஒட்டுமொத்த தமிழ் சினிமா மட்டும் இல்ல, சவுத் இண்டியன் சினிமாவே தன்னுடைய கட்டுப்பாட்டுல சில்க் ஸ்மிதா வச்சிருந்தாங்க. ஆனா, அப்பேற்பட்ட சில்க் ஸ்மிதா மிகப்பெரிய டிப்ரஷனுக்கு ஆளாகி சூசைட் பண்ணி பார்த்தோம்னா இறந்து போனாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா, சில்க் ஸ்மிதா சூசைடுக்கு முக்கியமான காரணமா இருந்த அந்த ராமகிருஷ்ணன் யாரு? இவங்களுக்கு சில்க் ஸ்மிதாவுக்கு எப்படி பழக்கமாச்சு? அந்த ராமகிருஷ்ணனோட பையன் யாரு? ஏன் சில்க் ஸ்மிதா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாங்க? அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும்னா, கீழ இருக்கக்கூடிய ஃபுல் வீடியோ லிங்க்க கிளிக் பண்ணி, நீங்க அதுக்கான பதில சுவாரஸ்யமா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. இதுவரைக்கும் வெளிவராத பல அந்தரங்க ரகசியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு.